ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் இருக்கிற கேப்னோகிராஃபி வேவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ரீப்ரீத்திங் CO2 ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணாமல் CO2வே ரீப்ரீத் பண்ணுவாங்க. இதில் பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, CO2 பார்ஷியலாக அவங்க எடுத்துப்பாங்க, ஏர் ட்ராப்பிங் ஆகிடும். வென்டிலேட்டர் செட்டிங்கு சர்க்கியூட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லீக்னா EtCO2 ஃபுல்லாக அதோட ஹை வேல்யூ டச் பண்ணாது, பாதிலேயே லீக் ஆகிடும். இதில் சிபேப் பைபேப் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட சீல் ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கான்னு பார்க்கணும். கஃப் ஏதாவது லீக் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். தேர்ட் ஒன், க்யூரர் கிளெஃப்ட் ஆர் செகண்டரி ஹம்ப்னு சொல்லுவாங்க. கேமல் ஹம்ப்னு. கேமல் மேலே இருக்கிற ஹம்ப் மாதிரியே இருக்கும், அதை இமேஜில் பார்த்தா தெரியும். இதில் பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டயஃப்ரமேட்டிக் மூவ்மெண்ட் அன்கோஆர்டினேட்டடாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். பேஷண்ட்டுக்கு செடேஷன் இல்லை பேரலைசிஸ் தேவைப்படுதான்னு பார்க்கணும். நியூரோமஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இதில் கார்டியாக் அரெஸ்ட்டில் EtCO2 எப்படி யூஸ் ஆகுதுன்னா, 20 மினிட்ஸ் நீங்கள் சிபிஆர் கொடுத்தோம், EtCO2 லெஸ் தென் 10 தான் இருந்துச்சுன்னா பேஷண்ட் டிஃபிகல்ட்டி டு சர்வைவ். அதே மோர் தென் 20 இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக சிபிஆர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை வச்சு அதை கால்குலேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.